தமிழ்நாட்டோட மொத்த கடன் தொகை இன்னைக்கு தேதிக்கு ரூபாய் 10 லட்சம் கோடி. 1954 முதல் 1964 வரை தமிழகத்தோட முதலமைச்சரா காமராசர் அவர்களுடைய ஆட்சி காலம். அப்ப தமிழ்நாட்டோட கடன் தொகை 300 கோடி. அதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள் நிறைய அணைகள் கட்டணும், நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டணும், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு வருவாங்க, அதுக்காக செலவு பண்ணப்பட்ட தொகையா சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லங்க, காமராசரோட ஆட்சி காலத்துல இலவச பொருட்கள் எதுவுமே வழங்கப்படல. தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்களால தமிழ்நாட்டோட கடன் தொகை படிப்படியா கூடுச்சு. திராவிட கட்சிகளோட என்ட்ரி 1977 முதல் 1987 வரை தமிழகத்தோட முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்ப தமிழகத்தோட கடன் தொகை 8000 கோடி. சொல்லப்பட்ட காரணங்கள் விலையில்லா அரிசி, வீட்டு வசதி உதவி, மதிய உணவு திட்டம், வறட்சி நிவாரண பணிகள். 1991 முதல் 1996 வரை அப்ப தமிழகத்தோட முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்கள். அப்ப தமிழ்நாட்டோட கடன் 20,000 கோடி. சொல்லப்பட்ட காரணங்கள் அரிசி விநியோகம் குறைந்த விலையில கொடுத்தாங்களாம், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்ததாகவும் அவங்களுடைய ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் அதிகமாக கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. 1996 முதல் 2000 வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள். அப்ப தமிழ்நாட்டோட கடன் 30,000 கோடி. அதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள் நகர்ப்புற உட்கட்டமைப்பு அதாவது குளோபலைசேஷன் நடந்தது இல்லையா, அதனால ஏற்பட்ட மாற்றங்களால செலவினங்கள் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 2001 முதல் 2005 வரை தமிழகத்தோட முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்கள். அப்ப தமிழகத்தோட மொத்த கடன் 60,000 கோடி. அரசு வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு மறுபடியும். 2006 முதல் 2010 வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள். தமிழ்நாட்டோட கடன் 1 லட்சம் கோடி. அதற்காக சொல்லப்பட்ட காரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி, அரிசி, நலத்திட்ட உதவிகள். 2011 முதல் 2015 வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திருமதி ஜெயலலிதா அவர்கள். அப்ப தமிழ்நாட்டோட கடன் தொகை 2.5 லட்சம் கோடி. சொல்லப்பட்ட காரணங்கள் மின்சாரத்துறை இழப்பு, அம்மா மினி பஸ், அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு போன்ற நலத்திட்ட விரிவாக்க பணிகள். 2016 முதல் 2021 வரை ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மறைவு. தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்கள், அதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தாங்க. தமிழ்நாட்டோட மொத்த கடன் தொகை 4.85 லட்சம் கோடி. சொல்லப்பட்ட காரணங்கள் கொரோனா தாக்கம், பொருளாதார இழப்பு, ஜிஎஸ்டி இழப்பீடு. 2021 முதல் 2026 வரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டோட மொத்த கடன் சுமார் 10 லட்சம் கோடி. சொல்லப்பட்ட காரணங்கள் கொரோனா தாக்கம், கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம், மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், இலவச மருத்துவ சேவை விரிவாக்கம், நலத்திட்டங்கள். அது மட்டும் இல்ல, பெருசா வட்டி தொகை. தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் இந்த கடன் தொகை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மக்கள் தலையில சுமை அதிகரிக்கப்பட்டிருக்கு, வளர்ச்சி என்னவோ சுமாரா தான் இருக்கு